ஹாய் டுடே நம்ம ஜிக்கிக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ஜங்குக்கு ஒன் ஷாட் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆனங்காட்டிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஐ ஹோப் சேஃபாக தீபாவளி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் மாமா. ஓகேவா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரிக்கு குட்டின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்கினா சுத்தமாக ஆகாது. ஏன் அப்படின்னா அப்புறம் உங்களோட ப்ரொஃபஸர். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு காலேஜில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட ஊர் வந்துட்டு கொஞ்சம் அவுட்டர் சிட்டி. அதனால் அங்கேருந்து அம்மா அப்பா வந்துட்டு டெய்லி போயிட்டு வர முடியாது, ரொம்ப லாங்காக இருக்கும். பஸ் வரும். பட் இருந்தாலும் நீங்கள் அலைச்சல் படுவீங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் கொண்டு போய்ட்டு தள்ளி இருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு அங்கே ப்ரொஃபஸராக இருக்கிறது யாருன்னா நம்ம ஜிகே தான். உங்களோட பேரண்ட் வந்துட்டு ஜேகே இருக்கான், பையன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு உங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஜேகே வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா தாய் மாமா. ஓகேவா? ஸோ அதனால் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே போகிறது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜேகே உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருப்பார். காலேஜில் ப்ரொஃபஸர்னு வந்துட்டா அடிக்கடி சாக்பீஸில் அடி வாங்குறது, டஸ்டரில் அடி வாங்குறது, நோட்டு புக்கில் அடி வாங்குறது, பேப்பர் தூக்கி மூஞ்சில் எறிகிறதுன்னு சொல்லிட்டு இத்தனை சேட்டையும் பண்ணுவாரா? ஸோ உங்களுக்கு சுத்தமாக வெறுத்தே போயிருக்கும். ஸோ ஜேகேனா உங்களுக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஓகேவா? இப்போ இதுதான் இன்ட்ரோ. ஓகேவா? இப்போ ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். நீங்கள் ஹாஸ்டலில் அப்படியே மலாக்கப்படுத்தி தூங்கிட்டு இருக்கிறீங்க. மணி 8:30 ஆகுது. சாரா வந்துட்டு எழுப்புறா. வயநேந்திரிங்கிறா. நீங்கள் கருமம், எனக்கு யாருன்னு பேர் வச்சாங்கன்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் வயன் கத்திட்டே இருக்கா. பொடியாகட்டா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போய் தூங்குறீங்க. அவனா இங்கே பாரு வயன், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு ஜிகே சார் தான், புரியுதுல, தெரியுமா அப்படிங்கிறா. அடிச்சு பிடிச்சி இருந்துக்கிறீங்க. அவனா அப்படிங்கிறீங்க. ஏய் மரியாதை கூறி ப்ரொஃபஸர் அப்படிங்கிறா. வெங்காயம் ப்ரொஃபஸரா? ஐயோ எனக்கு வர ஆத்துறதுக்கு. அவனுக்கு யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு பீரியட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ கிளாஸில் வந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவர் பண்ணவே பிடிக்காதா? ஸோ இப்போ ஹாஸ்டல்லே வந்துட்டு கத்துறீங்க. மற்ற பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க. என்னடி நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாராவுக்கு மட்டும் தெரியும் அவர் வந்துட்டு உங்களுக்கு தாய் மாமா அப்படிங்கிறது, மற்ற யாருக்கும் தெரியாது. ஸோ சாரா வந்துட்டு ஏய் நீங்கள்லாம் வந்துட்டு அந்த சட்டத்தில் சாரை பேசுகிறது இல்லையா என்ன? அது மாதிரி தான், அவளுக்கு பிடிக்கலன்னா பேசுகிறா, நீங்கள் பிடிக்கலன்னா பேசுகிறீங்கள, உங்களுக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ சாரா அப்படி கேட்கவும் அங்கே பாரு, அவன் சட்டத்தில் அதனால எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் நீ பாரு ஜேகே சார் ரொம்ப ஹேண்ட்ஸம், அவரெல்லாம் நீ பேசினா நானே மாட்டி விட்டுருவேன், ஒழுங்கமாக இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போகுதுங்க. உங்களுக்கு என்ன கடுப்பாகுது. அவன் ஏன் மாமண்டி, நான் என்ன வேணால் பேசுகிறேன், இப்போ உங்களுக்கு என்னடி வருது சாரா அப்படின்னு கத்துறீங்க. அவன் வந்துட்டு அடியாது எனக்கு தெரியும்டி. அவங்களுக்கு எப்படி தெரியும் அது உனக்கு மாமாண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கண்ணா என்ன திமிர் பாரு, இரு நான் என் பாட்டிக்கிட்ட சொல்லி வைக்கிறேன். உன் பையன் பாடம் நடத்தாமல் பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு வளைச்சு போட பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாம் அவன் பின்னாடி தெரியுதுங்கன்னு சொல்லி பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை தேடிட்டு இருக்கிறீங்க. அவனா டைம் 9, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீ அங்கே வெளியே போகணும், இல்லைனா கேன்டீனில் சோறு இருக்காது, சோறு திங்களாலாம் கிளாஸ்க்கு போக முடியாது, அப்புறம் எனக்கு தெரியாது பனிஷ்மெண்ட்டு ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. அவள் குளிச்செல்லாம் வந்துட்டா. ஸோ அப்படியே வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் நான் கர்மம், என்னால் கொஞ்சம் கூட என் ஃபேமிலிக்கிட்ட கூட ஃபோன் பேச முடியல, எல்லாம் என் தலையெழுத்து, என் தாத்தா பாட்டிகிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு இங்கே பெர்மிஷன் கிடைக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாராவை திட்டிகிட்டு போயிட்டுருக்குறீங்க. அவள் பார்க்குறா. எங்கேயும் போகிற மாதிரியாத்தா என் மேலே சத்த ஏறாத்தான கதையா, அங்கே இருக்கிற கோபத்தையெல்லாம் என் மேலே காட்டுறாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்து தலை சீவிட்டு இருக்கா. நீங்கள் போயிட்டு குளிக்கிறப்ப அந்த ஷவர் வந்துட்டு கொள்ள, ஸோ ஷவரில் தண்ணி வந்துட்டுருக்கோல்ல, அதில் கூட பார்த்து நீட்டே குளிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஷவர் கூட செய்கிற மாதிரி தெரியும் போல். அவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு. உனக்கெல்லாம் என்னடா அறிவு இருக்கா, எப்போ பார்த்தாலும் அதை தூக்கி போடுற. ஏதோ பொண்ணுங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் படிக்கலைன்னா அப்படி இப்படி இருக்க செய்வாங்க. எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா என்ன? ஹிம்சை பிடிச்சவன் அப்படி பேப்பர் தூக்கி மூஞ்சில் எறியா எனக்கு வர ஆத்தத்துக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக பேப்பர் தூக்கிட்டு உங்களுக்கு கனவுல தான் மூஞ்சில் எரிஞ்சிருப்பார். இதுக்கு மாதிரி டஸ்டரில் இந்த மாதிரி தான் அடி வாங்கியிருப்பீங்க. பேப்பர் தூக்கியெல்லாம் அவர் நேரில் அடிக்கலை. சாரா கேட்குறா. ஏய் அவர் எப்படி பேப்பர் தூக்கி மூஞ்சில் விட்டு எரிஞ்சார், இதெல்லாம் நடக்காதது நீ ஏன் கற்பனை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறப்ப தான் ஓ கனவா, இருந்தாலும் கனவுலேயே மட்டும் அவன் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறான், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு குளிச்சுட்டு இருக்கிறீங்க. பிடிச்சதோ பிடிக்கலையோ மரியாதை வா, ஃபஸ்ட் அவர் அவர் தான். லேட்டாக போனோம், அதில் இன்றைக்கி பெண்டு கழட்டிடுவார், பாபா அப்படின்னு கூப்பிட்றா. சொன்னீங்களோ அவசரமாக குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு வெளில வரீங்க. ஸோ வெளில வரும்போது பார்த்தா அவள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டா. அடிப்பாவே அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்க. ஆமாம் மணியை பாரு அப்படிங்கிறா. 9:30க்கு இன்னும் 10 மினிட்ஸாக இருக்குது, இவ்வளோ நேரம் குளிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பறக்க ஒரு கிளிப்பை மட்டும், இந்த கேட்ச் கிளிப் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் எடுத்து ஹேருக்கு போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சீக்கிரமாக பண்ணிவிட்டு சும்மா மேக்கப்பில் எதுவும் இல்லை, இயரிங் மட்டும் எடுத்துகிட்டு காதில் மாட்டிக்கிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஒரே வட்டமாக ஓடுறீங்க. ஸோ அப்படியே கேன்டீனுக்கு போயிட்டு
நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து காலேஜுக்கு போயிடணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ அப்படிதான் நேராக கேன்டீன் போகிறீங்க. பிளேட் எடுத்துகிட்டு போய் பார்த்தா உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு உப்புமா. ஐயோ, இன்றைக்கின்னு பார்த்து ஏன்டா சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே தோணலை. எனக்கு வேணாம் சாரா அப்படின்ட்டு போகிறீங்க. இதை விட்டால் வேறு எதுவும் கிடைக்காதுடி, மதியம் வரைக்கும் பட்னி தான் அப்படிங்கிறா. ஐயோ, என் வாழ்க்கையா இவ்வளோ ரொம்ப கொடூரமாக போகுது, என்னால் முடியலை கடவுளே. ஒரு மனுஷிக்கு ஒரு பக்கம் பிரச்சனைனா பரவாயில்ல, உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை கொடுத்தா என்ன பண்ணுறது? நான் சின்ன பொண்ணு தானே, என்னால் இப்படி தாக்க முடியும் அப்படின்னு புலம்பிட்டு அந்த உப்புமா வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சிடுறீங்க. ஸோ சாராவும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. ஸோ அப்படியே வந்துட்டீங்க. தண்ணியை ஊற்றி உப்புமானா ரொம்ப வரன்னு இருக்குது, சாப்பிட்டு தொண்டையில் போய் விற்குது. அதனால் வந்துட்டு அந்த தண்ணி எப்படி சரக்குன்னு ஊற்றிடுறீங்க. அவள் பார்க்குறா, உப்புமாவை ஆல்ரெடி கொடுமையாக தான் செய்கிறாங்க, அதை நீ கொடுமைக்கு மேலே கொடுமையாக சாப்பிட்றடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி குடிச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படியே தட்டோட எடுத்து குடிக்கிறீங்க. அவனா லூஸ் மோசன் ஆகாமல் இருந்தால் சரி இவளுக்கு அப்படின்னு நினச்சிட்டுருக்கா. ஸோ இப்படி தான் 2 பேரும் அறக்க பறக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு 9:45 ஆகிடுது. இப்போ இங்கே வந்து இப்படி ஓடணும். 10 o'clock கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேன்டீன்லேருந்து கேன்டீனில் இருந்துட்டு காலேஜுக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். நடந்து போகணும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு நடந்து போகிறீங்க. அவனா ஓடிட்டு இருக்கிறவங்க பிடிச்சி இழுத்துட்டு, நடந்து போனாலே போயிடலாண்டி அப்படிங்கிறீங்க. ஐயோ, லேட்டாக போச்சுன்னா நம்மளால பனிஷ்மெண்ட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட்டாட்டமாக ஓடுறீங்க. மூச்சு பிடிச்சி ஓடி போய்ட்டு ஒரு வழியாக கிளாஸில் உட்காந்து அடுத்த செகண்டு ஜேகே வெளில வந்து நிற்கிறாரு. கரெக்டாக ஜேகே வந்துட்டு உள்ளே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க, ஒன்று வந்துட்டு மீரா, இன்னொன்று வந்துட்டு பூஜா. ஸோ 2 பேரும் அவர் இடித்து தள்ளுற மாதிரி சந்திர பூஞ்சு ஒரே வட்டமாக ஓடி வந்து கிளாஸில் அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜேகே பார்க்குறாரு. அவங்க வந்துட்டு டே ஸ்காலர் தான், ஓகேவா? சொன்னேன் நீங்கள் 2 பேர் ஹாஸ்டல், அவங்க 2 பேர் டே ஸ்காலர் தான். ஸோ ஜேகே பார்க்கவும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பார்த்துருக்கோம். அவங்களும் ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்து, ஆமாம் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஜேகே வந்துட்டு உள்ளே வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்க ஒரு வாரத்துக்கு வெளியே தான் நிற்கணும். வெளியே நிற்கணும்னா வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது, கிளாஸ்க்கு முன்னாடியே நிற்கணும், கிளாஸை வந்துட்டு கவனிக்கணும். எல்லா கொஸ்டினும் அவங்களுக்கு தான் வரும், சரியா? அதாவது உள்ளே இருக்கிறவங்களும் எந்த கேள்வி கேட்க மாட்டார். யார் வெளியே வந்து நிற்கிறாங்களோ அவங்க தான் எல்லா கேள்வி கேட்பார். ஸோ அதனால தான் அடிச்சு பிடிச்சி இப்படி எல்லாரும் ஓடி வரது. ஸோ ஜேகே அப்படியே உங்க 2 பேரையும் பார்க்குறாரு. நீங்கள் சாரா அப்படி மூச்சு வாங்கிட்டு நிற்கிறத இப்போ தான் வந்திருக்குதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா மீரா அண்ட் பூஜா. ஸோ 4 பேரும் வந்துட்டு ஒரே எப்படி சொன்னால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு நீங்கள் சாரா ரொம்ப திக் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. ஆனால் 4 பேர் ஒரு கேங், ஓகே? இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு டெஸ்கில், அவங்க 2 பேரும் ஒரு டெஸ்கில் உட்காந்துருப்பீங்க. 2 பேராக உட்கார மாதிரி டெஸ்க் இருக்கும். ஸோ அவங்க 2 பேர் பக்கத்து டெஸ்கில் உட்காந்துருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாரு. ஆனால் வழக்கம் போல் யாராவது ஒருத்தர் லேட்டாக வரணும், தலையெழுத்து இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு 4 பேர் லேட்டாக வந்துடுறாங்க. கரெக்ட் டைம் தான், ஆனால் இவர் முன்னாடி வந்துட்டார். ஸோ அவங்க வந்துட்டு போய் வெளியே நிற்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் அப்படி மனசு ஆறுது, நல்ல வேலை இனி நம்மக்கிட்ட எந்த கொஸ்டினும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் கிளாஸில் நடத்துகிறப்போ அத்தனை கொஸ்டினும் ஜேகே வந்துட்டு வெளியே நிற்கிறதுனால 2 பேர்த்துக்கிட்டே தான் கேட்குறாரு. அவனுங்க நாத்தி திருத்துன்னு முழிக்கிறானுங்க, ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு வழியாக சீக்கிரமாக கிளாஸ்லாம் முடிச்சிட்டாரு. அந்த பசங்க பார்க்குறாங்க, இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வெளியே நின்றுருப்பாங்க. பசங்களுக்கெல்லாம் ஜேகே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பொண்ணுங்களுக்கு ஜேகேனா அப்படியே மேக்னெட் மாதிரி அப்படியே ஜேகேவோட கிளாஸை வாய் திறந்து பார்த்துட்ருப்பாங்க. உங்கள் ரூம்மேட் பொண்ணு கூட திட்டிருப்பாள்ல, வான் பண்ணி விட்டு வந்திருப்பாள்ல, இனிமேல் அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் இந்த கிளாஸ் தான். ஸோ அப்படியே உட்காந்துருப்பா. நீங்களும் அதை பார்க்குறீங்க, பாரு எப்படி வாய் திறந்துட்டு பார்க்குறா பாரு, என் மாமாடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாராட்ட சொல்லுவோம். ஆமாம் உன் மாமா தான், ஆனால் உனக்கு பிடிக்காத மாமா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. யார் பார்த்தா உனக்கு என்ன அப்படிங்கிறா. அவன்ல எவ பார்த்தா எனக்கு என்ன, அவன் எவளை பார்த்தா எனக்கு என்ன, அவனை பார்த்தா எனக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜேகே டக்குன்னு என்ன பண்ணிட்டானா, கிளாஸில் சீக்கிரமாக முடிச்சாச்சு. வெளியே நிற்கிற பசங்களும் உள்ளே வர சொல்லி அதிசயமாக சொல்கிறாரு. அவனுங்களுக்கே ஷாக்கு. சார் உள்ளே வரவா அப்படிங்கவும், உள்ளே வாங்கடா அப்படிங்கிறாரு. எல்லோரும் வந்து உள்ளே உட்காந்துக்கப்புறமா ஓகே எல்லாத்துக்கும் பேப்பர் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் எல்லாத்துக்கும் வயதில் இன்னும் புளிய கரைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா போன வீக்கில் வந்துட்டு லாஸ்ட் வீக்கில் டெஸ்ட் வச்சுருந்துருப்பாரு, அந்த பேப்பரை திருத்தி கொண்டு வந்திருக்காரு, அதனால தான் அப்படி புளிய கரைக்குது. இப்போது எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுக்குறப்போ சர்ற மாதிரியே திட்டு விழுகுது. பொண்ணுங்க வந்துட்டு என்ன தான் அவரை வந்துட்டு வளைஞ்சு பார்த்தாலும் அவர் வந்துட்டு திட்டுறதெல்லாம் குறைக்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்காம நடந்துப்பார். அது மாதிரி தான். ஆனால் இவரோட கிளாஸில் மட்டும் எல்லா பொண்ணுங்களும் ஃபுல் மார்க் தான் வாங்குவாங்க.
மிஞ்சி மிஞ்சி போனால் 1 மார்க் 2 மார்க் கம்மியாக வாங்குவாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு யார் மார்க் கம்மியோ அவங்கள திட்டுவார். அந்த மார்க் கம்மியான ஆளே உங்கள் கேங் மட்டும்தான், அதுவும் நீங்கள் மட்டும்தான். உங்கள் கேங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு 90+ தான் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் 50, 40, 60 இந்த மாதிரி சில டைம் ஜஸ்ட் பாஸ் கூட ஆகிருக்கீங்க. ஸோ அதனால் சாடுற மாதிரி திட்டுலுகும். ஸோ இப்போ பூஜா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவளும் சார் அப்படின்ட்டு போகிறா. இந்தா 2 மார்க் கம்மி. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சார் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அந்த கொஸ்டின் அப்படிங்கிறா. ஓகே நான் க்ளியர் பண்ணுறேன் அப்புறமா அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வந்து உட்கார போகிறா. வேணாம் நில்லு அப்படிங்கிறாரு. ஐயோ எதுக்கு நிற்க சொல்கிறாருன்னு அவள் அப்படியே பயந்து நிற்கிறா. நெக்ஸ்ட்டு மீரா அப்படின்னு கூப்பிட்றாரு. சார் அப்படின்ட்டு அவள் எழுந்திருக்கிறா. இந்தா 95. ஏன் 5 மார்க் கம்மி அப்படிங்கிறாரு. சார் எனக்கு எழுத கொஞ்சம் டைம் பத்தலை அப்படின்னு சொல்லுவோம். நீ கரெக்டாக எக்ஸாம் டைம்லேயும் பேப்பர் வந்துட்டு லேட்டாக தான் கொடுக்குற, நார்மல் டெஸ்ட் வச்சா லேட்டாக தான் கொடுக்குற, இது வந்துட்டு நல்லது கிடையாது, சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக எழுத பழகு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார் தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவள் போகிறா. வேணாம் நில்லு அப்படிங்கிறாரு. அவளும் என்னடா அது இன்றைக்கி நம்மள எதுக்கு நிற்க வைக்கிறாரு, விளக்கமாக ஒயின் தான் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே பார்க்க. அடுத்து சாரா அப்படின்னு கூப்பிட்றாரு. சார் அப்படிங்கிறா. வா அப்படிங்கிறாரு. பேப்பர் கொடுத்தா 99 மேடம், ஏன் 1 மார்க் கம்மி அப்படிங்கிறாரு. சார் அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, எந்த கொஸ்டின் அந்த கொஸ்டினை படிக்கலை அப்படின்னாரா. ஓ அந்த 1 மார்க் உனக்கு தெரியலையா, சரி ஓகே படிச்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லவும் அவளும் நான் நிற்கவா போகணுமா அப்படிங்கிறா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் மகாராணி வயன் வரீங்களா அப்படிங்கிறாரு. கூப்பிட்ற தோரணையே சரியில்லை. 4 பேர் அப்படியே உங்களே பார்த்து அவங்க 3 பேர் அப்படியே பார்க்குறாங்க. என்ன பண்ணியிருக்காளோ தெரியலையே அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு சார் அப்படின்ட்டு எழுந்திருக்கிறீங்க. வாங்க மேடம். இல்லை உங்களோட மார்க்குக்கு நீங்கள் இங்கே வந்தால் நல்லா இருக்காது, நானே வரேன் அப்படிங்கிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க. வழக்கம் போல எனக்கு டோஸ் தான் போலையேன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் அப்படியே பேப்பர் கொண்டுட்டு வராரு. ஸோ நீங்கள் வேணாம் நானே போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமாக போய் நினைக்கிறீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில். அப்போது சரி சார் நீ எடுத்த மார்க்குக்கு அவங்க பக்கத்தில் நின்னா எப்படி உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல, வா நீ தனியாக நில்லு அப்படிங்கிறாரு. செம்மையாக டேமேஜ் பண்ணுறாரு. கட்டுப்பாவது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படி பேசுறது. அதனால் அப்படியே வந்துட்டு உரமா போய் நிற்கிறீங்க அப்படியே கோமாவே. பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்க முடியாதுல்ல. ஸோ அப்படியே நிற்கிறீங்க அமைதியாக பாவம் பட்ட மாதிரி. அவர் வந்துட்டு ஓயன் நீ ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதியிருக்க, ஆனால் அதை அடிச்சு விட்டு எழுதியிருக்க ஓகேவா. நீ ஃபஸ்ட்டு எழுதுனது கரெக்டா இல்லை நீ 2வது எழுதுனது கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நீ அடிச்சு விட்டது கரெக்டா இல்லை அடிச்சு விட்டுட்டு திரும்ப எழுதிக்கிறீங்களா அது கரெக்டாக, எது தப்பு எது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ தெரியலையே இது தப்புன்னு தெரியல இது கரெக்டுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. சரி ஓகே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ கரெக்டாக எழுதியிருக்கிறத அடிச்சு விட்டுட்டு சாரா பார்த்து எழுதுனியா இல்லை சாரா பார்த்து எழுதுனது தப்புன்னு சொல்லிட்டு நீ ஓனா எழுதுனியா அப்படின்னு கேட்குறாரு. நீ யோசிக்கிறீங்க. சார் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க 3 பேர் நான் தலையிலே அடிச்சுக்கிறாங்க. அடி பாவி எப்படி மக்கா இருக்கிறா, இதுக்குனால தான் இப்போ சீக்கிரமாக மாட்டிக்கிறா, பார்த்து எழுதலைன்னு சொல்ல வேண்டியதானே, எது கரெக்டுன்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் தலையில் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி கேட்கவும் நீ 2வது எழுதுறதா கரெக்டு ஸோ அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்களும் சார் அப்போ தான் நான் எழுதுனது அது நான் யோசிச்சு எழுதுனேன், முன்னாடி எழுதுனது தப்பு அப்படிங்கிறீங்க. ஓ சாரா எழுதுனது தப்பா அப்படிங்கிறாரு. ஆமாம் சார் சாரா எழுதுனது தப்பு அதனால் அடிச்சு விட்டுட்டு நானே ஒன்றா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்களை முறைக்கிறாரு. இப்போ தான் உங்களுக்கு புரியுது போட்டு வாங்கிட்டாருன்னு. ஐயோயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுன்னு முழிக்கிறீங்க. அவ்வளோதான் சார் செம்ம கடுப்பாயிட்டாரு ஜேகே. அப்படி காது பிடிச்சி திருகிறாரு. பார்த்து எழுதுறேன் காப்பி அடிக்கிறார் விட்டு அடிக்கிறார் என்ன பழக்கம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதை பிடிச்சி திருகிறாரு. நீங்கள் சார் கத்துறீங்க. ஸோ சாராக்கு செம்ம சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா இவ்வளோ கேவலமாக யாராவது மாட்டுவாங்களா. ஸோ நீங்கள் மாட்டிக்கிறீங்களா, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ 3 பேரும் சேர்ந்து செம்மையாக சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க சண்டாளி சிரிக்கிறாளுங்க பாரு, கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்க அங்கே என்ன பாருன்னு சொல்லிட்டு எச்சா காது திருங்க. நீங்கள் சார் இங்கே பாருங்கள் நான் காலேஜ் படிக்கிறேன், அதுவும் இல்லாமல் மேலே கை வைக்கிற வேலை இருக்கக்கூடாது, இந்த இதெல்லாம் ரூல்ஸ்க்கு வந்துட்டு அப்பாற்பட்டது அப்படிங்கிறீங்க. ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டது ரூல்ஸ் பேசுகிறீங்க மேடம் அப்படின்ட்டு காதை விட்டுறாரு. நீங்கள் காதை தேய்ச்சி விட்டு தள்ளி போய் நிற்கிறீங்க.
ஸோ அப்படியே உங்கள் பேப்பர் அப்படியே வந்துட்டு எல்லாத்துக்கும் படித்து காட்டுறாரு. நீங்கள் எழுதிக்கிற கரெக்டாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கொஸ்டினை, அது என்னடானா பைபிளில் பாட்டு எழுதி வச்சுருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் 2 லைனு கொஸ்டின் அப்படியே எழுதி வச்சுருப்பீங்க. அந்த பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அஸ்க அஸ்க ஹேமோ ஹேமோன்னு பாட்டு, அது ஒரு பாட்டோட விட்டிங்களா, ரொம்ப ஜாலியாக எழுதிக்கிறீங்க. எல்லாருக்கும் செம்ம சிரிப்பு. சாரானா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிற்கிறீங்க. அசிங்கமாக இருக்குது. எல்லாத்து முன்னாடி படித்து காட்டவும். அடுத்து திருப்ப இப்போது உங்கள் கையிலே வந்துட்டு பேப்பர் கொடுத்து ஃபைன் இதெல்லாம் படி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் அப்படிங்கிறீங்க. படி அப்படின்னு முறைக்கிறாரு. வாங்குறீங்க. ஆக்சுவலாக படிக்கதா சொல்லியிருப்பாரு. நீங்கள் அடுத்து எழுதிக்கிறது இன்னொரு பாட்டு. நெக்ஸ்ட் லைன் பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சாங். அப்படி எழுதிக்கிறீங்க. படி அப்படிங்கிறாரு. நீங்களும் அதை படிக்க மனசு இல்லாமல் பாட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அது உங்களோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணுக்குள் பாத்தி வைப்பேன் என்றெல்ல கண்ணனீவா தரித்தி தைக்கும் என்னோட ஆடவாவா அடிக்கடி உனை பிடிக்க நான் மன்றாடிட அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாருக்கும் செம்ம சிரிப்பு வேறு. வாய்ஸ் வேறு லைட்டாக க்ராக் வாய்ஸ் எல்லாம் வருது. கரெக்டாக அந்த ராகம் வரலை. ஓகேவா, சுமாராக தான் பாடுறீங்க. ஆனாலும் வந்துட்டு பாட ஆரம்பிச்சிட்டிங்க உங்களை மறந்து. அப்படியே வந்துட்டு அடுத்த லைனும் வந்துட்டு என்ன சாங் எழுதிக்கிட்டீங்கன்னா, நீ என்ன சிரிச்சா போதுமே இருக்கும்ல, ஸோ அந்த சாங் எழுதி வச்சுக்கிறீங்க. அதாவது ஹை நோட்டில் பாட ஆரம்பிச்சிட்டிங்க. கத்தி உங்களையும் மறந்து நீங்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிறீங்க. ஜிகே அப்படியே கையை பின்னாடி கட்டிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது ஹோல் கிளாஸே அமைதியாக இருக்குது. என்ன ஜெயிக்க முறைக்கிறதுனால. அப்படியே பார்த்தா செம்மையாக முறைச்சிட்டு இருக்காரு. பேப்பரை வந்து சட்டுன்னு பிடுங்குறாரு. நீங்கள் வாத்தடி அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன், என்ன எழுதியிருக்க? சாரா எழுதுனது தப்புன்னு மேடம் அடிச்சுட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க. அதுவும் நீங்கள் எழுதிக்கிற இந்த பாட்டு தான் இந்த கேள்விக்கு ஆன்சரா அப்படின்னு கேட்குறாரு. சார் அது வந்து அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக சாரா பார்த்து எழுதியிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு என்னவும் தெரியல அடிச்சு விட்டுட்டு ஆனால் வேணா காப்பி அடிச்சா மாட்டிப்போன்னு நினச்சிட்டு திரும்ப நீங்களும் எழுதியிருப்பீங்க. சரி இடையில பாட்டை சொல்லுவோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. அதனால் நல்லா வசமாக மாட்டிட்டீங்க. மற்ற பேப்பர் கூட படித்து பார்க்க மாட்டார். உங்கள் பேப்பர்னா ஒவ்வொரு எழுத்தாக படித்து பார்த்தா திருத்துப்பார். ஸோ மேடம் நல்லா மாட்டிட்டீங்க. இப்போ அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு நிற்கிறீங்க. அவரும் வந்துட்டு கேட்குறாரு, ஏன் ஒழுங்காக படிக்கிறது கொடுக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் நான் படித்து சார் மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் மறக்கலை, நேற்று படிக்கிற விஷயம் உனக்கு மறக்குதா அப்படிங்கிறாரு. அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கவும் கடுப்பாயிடுச்சு. பேப்பருக்கு எப்படி மூஞ்சில் விட்டு எரிஞ்சிட்றாரு. அப்படியே நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு கிளாஸ் முன்னாடி. அப்படியே உங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் வந்துட்டு அங்கே பாரு அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்க கூட தானே இருக்காங்க, எல்லோரும் எந்நேரம் கூட தானே இருக்காங்க, அவங்க படிக்கிறப்போ உனக்கு மட்டும் ஏண்டி மண்டலி எதுவுமே ஏற மாட்டேங்குதுன்னு கத்துறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டீ போட்டு வேறு பேசிட்டாரா. ரொம்ப கோவம் வந்துச்சு. உங்களுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கவும் அதுக்கு மேலே அவரால் திட்டமில்ல பாவமாக போச்சு. ஏன்னா நீங்கள் எடுத்து கூட பேசிடுவீங்க. அப்போ அவரும் திட்டுவார். பட் நீங்கள் அழுதிங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுமா. அப்படியே சரி ஓகே போய் உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்கள் கோவமாக அழுதுகிட்டே போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனாலும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இப்படியே தான் லஞ்ச் டைம் ஆகுது. ஸோ ஜெகோட ஹவர்லாம் முடிச்சு போயிட்டாரு. அடுத்து இன்னொரு பீரியட் வந்திருக்கும். ஸோ அந்த சார் வந்துட்டு ரொம்ப கைண்ட் எல்லாத்துக்கிட்டேயும். யார் அது, யாரால் அவ்வளோ கைண்டாக இருக்க முடியும்? ஹாபி தான். ஸோ அவ்வளோ கைண்டாக வந்துட்டு எல்லாத்துக்கும் லெசன் எடுக்கிறது, பேப்பர் கொடுக்குறதுன்ட்டு அவர் சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் கம்மி மார்க்கு தான். ஆனாலும் வந்துட்டு உனக்கு என்ன வயன்னு புரியல, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அவனும் ப்ரொஃபஸர் இவரும் ப்ரொஃபஸர் எப்படித்தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேடாக இருக்கிறனால அவரும் ஹோபி இருந்துட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி கிளாஸில் வந்துட்டு எல்லாத்தையும் சாங்லாம் பாட சொல்கிறது. இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் யாராவது நீங்கன்ட்டு இல்லை, யாராவது ஒரு மாதிரி சோகமாக இருந்தால் கூட அவங்கள வந்து சிரிக்க வைக்க அவர் ஏதாவது ட்ரை பண்ணுவார். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஃபேவரட் பர்சன் அவர். இப்படி தான் 2 பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ லஞ்ச் பீரியட். அப்படியே போயிட்டு கேன்டீனுக்கு போகிறீங்க. 4 பேரும் சேர்ந்து தான் கேன்டீனுக்கு போகிறீங்க. கேன்டீனுக்கு போனதுமே ஆஸ் யூஷுவல் நீங்கள் சாப்பாடு வாங்குவீங்களா. ஸோ போய்ட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து லைனாக நின்று தான் சாப்பாடு வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, பஃபே சிஸ்டம் கிடையாது. அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, நீங்கள் போய்ட்டு போய் வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் 4 பேர் எப்போவுமே ஒரு டேபிளில் உட்காருவீங்க. ஸோ அப்படி இந்த டேபிளில் அங்கே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க.
அப்போது நீங்கள் சாரா ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க, மீரா பூஜா ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ தண்ணி வேணும்னா வாட்டருக்கு வந்துட்டு ஒரு மிஷின் இருக்கும். தட் மீன்ஸ் கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர்னு வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. நிறைய பக்கம் இருக்கும். ஓகேவா? அங்கே போயிட்டு தண்ணி பிடிக்கணும். 4 பேர் எதுக்கு வேஸ்ட்டாக தண்ணி பிடிக்க போகணும் அப்படின்ட்டு நீங்கள் 4 பேர் பேட்ச் பிரிச்சிருப்பீங்க. ஸோ 2 பேராக. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் சாரா போவீங்க, இன்னொரு நாளைக்கு பூஜா, அதுக்கப்புறம் மீரா 2 பேர் போவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேர் ஒரு பேட்ச், அவங்க 2 பேர் ஒரு பேட்ச். ஓகே. ஸோ நேற்று வந்துட்டு நீங்கள் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் மீராவுக்கு தண்ணி கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் கொண்டு வர தண்ணி மீராவுக்கு அண்ட் சாரா கொண்டு வர தண்ணி பூஜாவுக்கு. அந்த மாதிரி இப்போது அதே பூஜா தண்ணி கொண்டு வந்தால் சாராக்கு, மீரா தண்ணி கொண்டு வந்தால் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நீங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க. இன்றைக்கி நேற்றுன்னு கிடையாது, இத்தனை நாளில் எப்போ தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் வந்து கொண்டு வந்து கரெக்டாக மீடியமாக சுடு தண்ணி கேட்பீங்க. அதாவது கொடுப்பீங்க. எப்படின்னா மீரா வந்துட்டு எனக்கு ஹாட் வாட்டர் தான் வேணும்னு கேட்பா. ஸோ அதனால் நார்மல் வாட்டர் பிடிச்சிட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் பிடிச்சி கரெக்டாக அவங்களுக்கு வெதுப்பாக கொண்டு வந்து கொடுப்பீங்க. ஆனால் அவள் டெய்லியும் சூடே இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாள். நேற்று ஒரு படி மேலே போய் மேடம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்துட்டு தூக்கி டம்ளரை துப்புன்னு வச்சுட்டு உங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கூட சூடே இல்லை, எப்படி தான் இப்படி கொண்டு வந்து கொடுக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பா. உங்களுக்கு இன்றைக்கி அது வேறு ஞாபகம் வந்துடுச்சு. ஆல்ரெடி கடுப்பு வைப்பீங்களா? ஸோ இதுவும் ஞாபகம் வருதா? அப்போது அதெல்லாம் நினச்சிருக்கான்ருக்கிறப்போ நீங்களே போய்ட்டு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது சாயந்தரம் வந்துட்டு எப்படின்னா ஒரு சின்ன பிரேக் இருக்கும். ஸோ அந்த பிரேக்கில் போகிறப்ப நூடுல்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் தானே போகணும். அதனால் உங்களை போக சொல்கிறாங்க. நீங்கள் சாரா 2 பேரும் எழுந்து போகிறீங்க. போயிட்டு டம்ளர் எடுக்கிறீங்க. டம்ளர் எடுக்கிறப்ப நேற்று மீரா பண்ணது அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கோல்டு வாட்டர் தான் பிடிப்பீங்க. ஓகேவா? கோல்டு வாட்டர் பிடிச்சிக்கிறீங்க ஒரு கிளாஸில். இன்னொரு கிளாஸில் வெறும் ஹாட் வாட்டர் மட்டுமே நிரப்பிட்டுக்கிறீங்க. அதை சூடாக கொதிக்க தண்ணி வரல. அதுதான் சாரா பார்க்குறா. வயன், அது ரொம்ப சுத்தண்ணியாக இருக்குடி, எதுக்கு டம்ளர் ஃபுல்லாக சுத்தண்ணி பிடிக்கிற அப்படின்னு கேட்குறா. அவள் தானே எவ்வளோ சூடாக கொண்டு போய் கொடுத்தாலும் சூடு இல்லைம்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது அவளுக்கு வியர்டாக இருக்குது. ஏன்னா மூஞ்சி ஒரு மாதிரி எம்டியாக பிளாங்காக வச்சுட்டு பேசுகிறீங்க. என்னடி பேசுகிற, அதுக்கு ஒரு சுத்தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு தானே எவ்வளோ சூடாக கொடுத்தாலும் பத்துறதில்ல, எதுவும் நான் வேணும்னு கொண்டு கொடுக்குற மாதிரி கேட்குற, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொதிக்கிற தண்ணி மட்டும்தான், வேறு எந்த வாட்டர் கலக்கவே இல்லை. உங்களால் தூக்கிட்டே போக முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு சீக்கிரமாக கொண்டு போய் அவளோட ப்ளேஸில் வச்சிட்றீங்க. உங்களோட தண்ணி இங்கே வச்சிட்றீங்க. சாரா வந்துட்டு பார்க்குறா, ஆனால் அவளுக்கு சொல்லலை. அப்போது அந்த பேக்கை என்ன பண்ணிடுது, அந்த சுத்தண்ணி கொண்டு வந்து வச்சுருப்பீங்களே, அவள் வந்துட்டு கையில் வந்துட்டு கர்ச்சீஃப் மாதிரி வச்சுருப்பா. ஸோ என்ன பண்ணிட்டா, அந்த கர்ச்சீஃபை பிடிச்சி எடுத்துட்டா. அதனால அவளுக்கு அது சூடாக்குதா என்னன்னு தெரியல. எடுத்து டக்குன்னு வாயில் வச்சு நல்லாவே ஊற்றிட்டா. அவ்வளோ கொதிக்கிற தண்ணி சும்மாவாக இருக்கும். அந்த மிஷினில் வருது அப்படியே ஆவி பறக்க வரும்ல, 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும் அந்த தண்ணி. ஸோ அப்படியே வந்துட்டு அவ்வளோ கொதிக்குது. எடுத்து அப்படியே வாயில் ஊற்றிருப்பா. வாயில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பாடு பிளேட்லேயே வந்துட்டு தண்ணியால் துப்பிட்டா. ஏன்னா அவ்வளோ சூடு. உங்களுக்குன்னா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கோபமாக உட்காந்துருப்பீங்க. ஆனால் இப்போ சடனாக சிரிப்பு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாராவும் பூஜாவும். மீரானா அப்படியே வாயெல்லாம் அவளுக்கு வெந்து போச்சு. அப்படியே வந்துட்டு சாரா கேட்குறா, என்னாச்சுடி அப்படின்னு கேட்குறா. வெந்து போச்சுடி, என் வாய் வெந்து போச்சு அப்படின்னு இவ கத்துறா. அவ்வளோதான். உங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் செம்ம சிரிப்பு. சாப்பிடவே முடியல, அவ்வளோ சிரிப்பு. அவள் வேறு சாப்பாட்டே துப்பிட்டாளா. அப்புறம் அவ்வளோதான். மேடம்க்கு அந்த அன்னைக்கு சாப்பிடவே முடியல. ஏன்னா அது ரொம்ப எரியும்ல, கொதிக்கிற தண்ணி வாயில் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அப்படி தான் அவள் ஒரு மாதிரி திட்டிகிட்டே எதாச்சும் போயிட்டா. உங்களுக்குன்னா என்ன சொல்கிறது, உங்களை வந்துட்டு கிளாஸில் வச்சு சிரித்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே இப்போ தான் நீங்கள் சிரிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே எழுந்து போகிறீங்க. சாரா கேட்குறா, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு. ஆமாடி, அவளுக்கு இது வேணும் தான். எப்போ தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் சூடில்லைன்னு தூக்கி மூஞ்சில் ஊற்றுற மாதிரியே கொண்டு வந்து வைப்பா. எனக்கு கடுப்பாயிடுச்சு, குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மீராக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, நீ தான் சுடு தண்ணி கேட்ட, எவ்வளோ சூடாக கொண்டு வந்தாலும் சூடு பத்தலைங்கிற, அதனால தான் நான் ஃபுல் சூடாக கொண்டு வந்து கொடுத்தேன், இதில் ஏன் தப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. அவளுக்கு நான் கடுப்பாகுது. ஸோ மீரா வந்துட்டு நாலு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போயிட்டு அந்த பக்கம் இப்படி தான் அந்த டே வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ அந்த டே இப்படி தான் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்துட்டு நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. ஹாஸ்டலுக்கு போகுமா ஃபோன் எடுத்து அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, மா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, இல்லை நான் யாராவது கூட்டிகிட்டு ஓடவா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ மட்டும் இன்னும் எனக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலனா நான் யாரையாவது கூட்டிகிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது இதில் திரும்ப கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி,
எனக்கு இங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல, என்னால் வந்துட்டு இந்த ஹாஸ்டலில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நீங்கள் இப்படி சொல்லவும் ஹாஸ்டல் பிடிக்கலன்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஹாஸ்டல் தான் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஹாஸ்டல் எனக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கையோட தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, தாத்தா பாட்டி மாமா இங்கே ஒழுக்கமாலாம் கிடையாது, காலேஜில் இருக்கிற கிளாஸ்லன்ட்டு இல்லை, காலேஜ் இருக்கிற அத்தனை பொண்ணும் கூட ஃப்ளிட் பண்ணிட்டு தெரியிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளிட்டா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஃப்ளிட் இல்லை, ஃப்ளிட்டு அப்படின்னா வளைஞ்சிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மாதிரி தப்பு தப்பாக பார்க்கறது, கிண்டல் பண்ணுறது அப்படின்னு ஏற்றி விட்டுறீங்க. அவங்க ஐயோ என்ற மாமா அப்படி பண்ணுறான்னு கேட்குறாங்க. சுச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகலை, அதனால் அவங்க அப்படி ஷாக்காக கேட்க, ஆமாம் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரியல. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவர் வந்துட்டு மேபி இந்த மாதிரி கிளாஸில் கவனிக்கிறத விட அவரோட வைஃப் மேலே கொஞ்சம் கவனம் போகும், நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ இவங்ககிட்ட இப்படி ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா, அவங்ககிட்ட அப்படி ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா. அடுத்த நாளே அம்மா அப்பாலாம் வந்துட்டு சரி ஓகே நீ வாவும் என் வீட்டுக்கு, நம்ம ஒரு வாரலையும் சொல்லிட்டு வந்துடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பீங்க, கல்யாணம் பண்ணிவே இல்லைனா ஓடி போயிடுவேன்ருப்பீங்க, சக்தி வேறு பண்ணியிருப்பீங்க. அதனால் சரி வீட்டுக்கு வாண்டுறாங்க. சாரா கிட்ட சொல்லிட்டு நான் போய்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரேன் பாய் அப்படிங்கிறீங்க. என்னடி பேசுகிற அப்படின்னு அவ கேட்குறா. ஆமாம் இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், சாரி வரமாட்டேன், என்னாலாம் இவன்கிட்ட வந்துட்டு சாக முடியல, பேப்பர் தூக்கி மூஞ்சில் எரிச்சலாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு போகிறீங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 3 பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க, என்னடா இப்படி இறங்கிட்டா அப்படின்னு. ஸோ ஜேகே ஊரும் அதே தான், உங்களோட ஊரும் அதே தான், ஆனால் நீங்கள் தான் இங்கே வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க. அம்மா வீடும் தாத்தா பாட்டி வீடும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் தான், ஓகேவா. ஸோ நீங்கள் ஊருக்கு கிளம்பி போகிறீங்க. போனதுமே உங்களோட அம்மா ஏன் நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூட மறுபடியும் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு மட்டும் சீக்கிரம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலனா அவ்வளோதான், நான் யாரையா கூட்டிகிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுறீங்க ரூம்குள்ளே. இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது இப்படி சொல்கிறாளே, இனி திடீர்னு மாப்பிள்ளைக்கு நான் எங்கேயும் போவேங்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்களும் அட்டன் பண்ணி பேச நீங்கள் ஜெகவை பற்றி சொன்னதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறானாமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஒயின் போல தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். இவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா, உங்களோட பேரண்ட் கிட்ட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட தாத்தா பாட்டிக்கிட்ட அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஜெகே பிடிச்சிருக்கு, அவர் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க உள்டாவாக நினச்சி அம்மா அப்போ என்னையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் தாத்தா பாட்டிக்கு நான் ரொம்ப ஹாப்பி, என் பேத்தியே எனக்கு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஓகே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அன்றைக்கே ஃபோன் பண்ணி ஜேகேவி ஊருக்கு வர வச்சிடுறாங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 2 டேஸ் போயிருக்கும். உங்களோட அம்மா வயன் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் சீக்கிரமா அப்படிங்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா காலேஜ்க்கே போக தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யார் பையன் அப்படின்னு நீங்கள் கேட்க, எல்லாம் உனக்கு சொந்தம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ண அவசரத்துக்கு சொந்தத்தில் தாண்டி கிடைக்கும், வெளியெல்லாம் தேட முடியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல எங்கே வேணால் தேடு, எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஆனாலும் ஃபோட்டோ கேட்குறீங்க, நேரில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போது அடுத்த நாள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. தாத்தா பாட்டி ஜேகே எல்லோரும் வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, வந்துட்டான், இதுக்கு கூட வந்துட்டான், என்கேஜ்மெண்ட்டு கூட இவனை கூப்பிடணுமா என்ன, இவன் மூஞ்சே ஒழிக்கூடாதுனால நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே நின்றுருப்பீங்க மேலே ரெடி ஆகிட்டு. அப்போது கீழே கூப்பிட்றாங்க, தாத்தா பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் வரீங்க, காப்பியெல்லாம் கையில் கொடுக்குறாங்க. என்னது மாப்பிள்ளை வீடே வரல, காஃபி கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க, போ மாமாவுக்கு கொடு அப்படிங்கிறாங்க. நான் ஏன் அவனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க சிரிச்சுட்டு, என்னடி உன்னோட புருஷனுக்கு நீ தானே கொடுக்கணும், போய் காஃபி கொடு அப்படிங்கிறாங்க. புருஷனா யார் அப்படின்னு நீங்கள் கேட்க, மாமா தான். நீ என்ன வேலை பண்ணன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே, அதனால தான் நீ தாத்தா பாட்டிக்கிட்ட அவனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிட்டு எங்ககிட்ட உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு நான் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்னம்மா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்க, ஓடி காஃபி கொடுன்னு சொல்லிட்டேன். அவங்க சொல்ல வேறு வழியே இல்லை, நல்லா போயிட்டு ஆப்பிள நாமளாம் தேடி உட்காந்தாச்சு, அதுக்கப்புறம் தப்பிக்க வழி இல்லை, அப்படி தான் ஆச்சா. நீங்களும் போயிட்டு காஃபி கொடுக்குறீங்க. அப்படியே ஜெயிக்க பார்த்தா பயமாக வேறு இருக்குது. அவர் முறைக்கிறாரு உங்களை, ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு போட்டு விட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் மனசுக்குள்ள நான் வேணும்னே பண்ணலை, ஆனால் எனக்கு நானே ஞாபகம் வச்சுக்க வேணும்னு நான் நினைக்கல அப்படின்னு நினச்சிட்டு காஃபி கொடுத்துட்டு போய் நினைக்கிறீங்க. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கையோட கல்யாணத்தையும் பண்ணி அனுப்பிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஹாஸ்டலில் இருக்க பிடிக்கலங்கிறா, 2 பேரும் ஒன்றாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு திரும்ப நெஞ்சிலே இடி விழுந்த மாதிரி இருக்குது. அவன் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். அறக்க பிறக்க சீக்கிரமாக கல்யாணம் வேலைலாம் நடக்குது. ஸோ வித்தின் 1 வீக்லேயே வந்துட்டு கல்யாணமே பண்ணி முடிச்சிடுறாங்க. நான் ஒரு வார்த்தை கூட வரைக்கும் ஜெகி கிட்ட பேசலை. ஸோ கல்யாணம் முடிச்ச கையோட என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜெகி வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் லீவ் போட முடியாது, ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்துட்டு சஃபர் ஆவாங்க, அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுவார். உங்களே சேர்த்து பேக் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஜெகி 2 பேரும் காரில் போகிறீங்க. அவர் ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசலை. அப்படியே அந்த பக்கத்து திரும்பி உட்காந்துருப்பாரு. நீங்கன்னா ஐயோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன இது, எப்படி இப்படி எப்படி ஒரே வாரத்தில் என் வாழ்க்கை தலைலாம் மாறிடுச்சு. இவன் இருக்கலான்னு தான் நான் காலேஜே போக மாட்டேனே, இப்போ பார்க்காமல் செய்வன் கூடயா. கடவுளே நீ ரொம்ப மோசம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கே ஆப்பு வைக்கிற பார்த்தியா அப்படின்னு நீங்கள் அப்படி காரில் உட்காந்துட்டு மேலே பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஜெகி பார்க்குறாரு, ஆனாலும் எது கண்டுக்கலை. இந்த மாதிரி தான் ஃபைனலாக அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இது வரைக்கும் நீங்கள் போனது கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட் டைம் தான் கூப்பிட்டு போகிறாரு. பார்க்குறீங்க பெரிய ரூமாக இருக்குது, பெரிய வீடாக தான் இருக்குது. எப்படி தனியாக இருந்தாலும் தெரியல. சைக்கோ இருக்கிற மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா தாத்தா பாட்டி ஃபோன் பண்ணி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைன்கிட்ட கொடுங்குறாங்க. உங்ககிட்ட கொடுக்குறாரு. இப்போ தான் கூப்பிட்றாரு வைன் அப்படின்னு. நீங்கள் ஐயோ கூப்பிட்றானே இருக்குன்னு தெரியலேன்ட்டு வருவீங்க. அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா பாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்க சில பல விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ அப்படிங்கிறீங்க. நீ தாண்டி ஆசைப்பட்ட, இப்போ என்ன புதுசாக ஐயோங்கிற. போங்க எல்லாம் நாங்கள் இருந்து பண்ண வேணும். ஆனால் அவன் அவசரப்பட்டங்காட்டிக்கு எங்களால் இது பண்ண முடியல. சரி ஓகே ஹாப்பியாக இருங்க ஓகேவா, சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. நீங்கண்ணா இவன்கிட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லை நம்மக்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களா? ஆக்சுவலாக அவங்க வெட்டிங் நைட்டுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்க. அவர் வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் கேட்க உள்ள வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லவும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு பேர் தூத்துது. போனதுமே வந்துட்டு டோர் வேறு லாக் பண்ணிட்டாரா. அவ்வளோதான் மேடம்க்கு பேச்சு மிச்சம் இல்லை. போச்சு என்னது இப்படியெல்லாம் பண்ணுறான். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பேசாமல் கையில் கிடைக்க எடுத்து தலையில் அடிச்சுட்டு ஓடிடலாமா அப்படியெல்லாம் யோசிக்கிட்டீங்க. அப்போ ஜெகி வந்துட்டு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கேட்குறாரு எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்க. நீ என்ன பண்ண எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். எதுக்குடி என் அம்மா அப்பா கிட்ட அப்படி போட்டு கொடுத்தா? உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா இருந்துச்சுன்னா டேரெக்டாக என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் என் நேமை ஸ்பாயில் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் என்ன வேணும்னா வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயம் பண்ணேன். ஆனால் அது எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. சரி ஓகே என்ன காலேஜிலுமே போக மாட்டேன்னு சொன்னியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் காலேஜில் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்போ உன்னால் காலேஜ் வர முடியாது, படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. படிக்க மாட்டேன், அந்த காலேஜுக்கு நான் வரமாட்டேன். எதுக்கு வந்து நீ பேப்பர் தூக்கிய மூஞ்சில் எதுவே இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன நீ வா பொண்ணு பேசுகிற, நான் உனக்கு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க இந்த வீட்டில் நீ எனக்கு ப்ரொஃபஸர் கிடையாது, எனக்கு புருஷன் அப்படிங்கிறீங்க. உங்கள் டோன் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அதிகாரமாக மாறுது. இப்போது அவருக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. எப்போவுமே புள்ளப்பூச்சி மாதிரி சார்னு சொல்லுவீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி பேசுவோம். அவருக்கே ஷாக்காக வாயடிச்சு போய் பேசிட்டு இருக்காரு உங்ககிட்ட. நீங்களும் இந்த வீட்டில் நீ எனக்கு புருஷன் ஓகேவா, அதனால் நான் உன்னை இப்படி தான் கூப்பிடுவேன், என் இஷ்டத்தை தான் கூப்பிடுவேன் ஓகேவா. என்னால் காலேஜுக்கு போக முடியாது, இது என்னோட சொந்த பிரச்சனை, நீ தலையிட முடியாது அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு கடுப்பாயிடுச்சு. அவருக்கு என்னென்னா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும், ஸோ அவங்க ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணும், அவங்க சுயமாக அதாவது செல்ஃபாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு மேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கிற ஒரு மனுஷன். நீங்கள் படிக்க மாட்டேன்னா கடுப்பாமல் ஆகாதா? ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா அப்போ ஓகே நீ காலேஜுக்குள்ளே வர வேணாம், ஆனால் எனக்கு பொண்டாட்டி தானே நீ அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா சொல்கிறீங்க. அப்படின்னா நாளிலேருந்து காலைல எழுந்திரிச்சு எழுப்புறதுலேருந்து எனக்கு வந்துட்டு குளிப்பாட்டு, தட் மீன்ஸ் குளிக்கிறதுக்கு திங்ஸ் எடுத்து வைக்கணும், தண்ணி எடுத்து வைக்கணும், அப்புறம் வீட்டு வேலை பண்ணணும், சமைக்கணும், இது எல்லாத்தையும் நீ பண்ணுற அப்படிங்கிறாரு. நான் ஏன் பண்ணணும், நான் உனக்கு வேலைக்காரியா அப்படின்னு கேட்குறீங்க. வேலைக்காரி இல்லை பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. அதுக்கு வேலைக்காரி செய்கிற வேலை நான் செய்வேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க,
ஹலோ, இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்றா நீ இதை செய்யணும், இல்லைனா காலேஜ் வரணும் அப்படிங்கிறாரு. அவர் நினச்சிருப்பாரு இந்த வேலை செய்து காலேஜே போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஓகே நான் இதையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஓகே சொல்லிட்டீங்க. அவர் பார்க்குறாரு, என்ன தெனாவட்டுகளுக்கு என்ன திமுறை அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துங்கிறாரு. நீங்களும் போயிட்டு பெட்டில் ஏறி தம்முன்னு படுக்கிறீங்க. பெட்டே ஒரு மாதிரி ஆடுது, எப்படி வந்து கழுத மாதிரி விழுகுறாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. இப்படி தான் மார்னிங் வந்து விடியுது. அலாரம் நேரமாக வச்சுருப்பாரு, உங்கள் காதுக்கிட்ட வச்சுட்டாரு. அடிக்கிற அடியில் உங்களுக்கு வந்துட்டு கடுப்பாகுது. ஸோ அப்படியே எழுந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு நைட்டு சொந்தலாம் ஞாபகம் வருது. அதாவது கரெக்டாக இந்த வேலையில் ஒரு வேலை மிஸ் ஆனாலும் நீங்கள் காலேஜுக்கு வரணும் அந்த அன்றைக்கி. இதுதான் உங்களோட டீல். ஸோ அப்படியே அதை அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு கீழே போய்ட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்க. அப்படியே சமைச்சிட்டு இருக்கிறப்போ இவர் வேறு எழுந்தது தண்ணி வைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஓடி வந்து சுடு தண்ணி போட்டு வைக்கிறீங்க. வேலை பட்டையாக இழுக்குது, செய்யவே முடியல. அப்போது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகலான்னு போகிறப்போ டவல் யார் உங்கள் அப்பனா எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் கடுப்பாயிட்டு டவல் எடுத்து கொடுத்துட்டு என் அப்பா பற்றியெல்லாம் இழுத்தினா அவ்வளோதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ கீழே போயிட்டு குக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு மாதிரி கடுப்பாகுது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் நீங்கள் குக் பண்ணி வைக்கிறீங்க. குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்து வைக்கிறீங்க, டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்குள்ளே எடுத்து வைக்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட்டு வர்றாரு. அப்போது தோசை தான் சுட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ தோசை வந்துட்டு சாப்பிட்றப்போ நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல சாமிக்கு ஏதாவது ஒழுங்காக வருது, படிக்க வரலனாலும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு செக்கி அப்படியே லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் போ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஜாலியாக போய்ட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஆகிட்டே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணுறேன்ட்டு போனால் என்ன ஆனாலும் ஏதானாலும் ஒரு வார்த்தை ஒன்றுமே இல்லை, ஒரு கால் இல்லை ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் யார்ட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லை. எப்படி சொல்லுவீங்க? தெரிஞ்சால் இன்னும் சிரிப்பாங்கல்ல. ஸோ அதனாலே நீங்கள் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் பிடிக்கலன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறேன்ட்டு போனீங்க. ஆனால் இவரே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு, தட் மீன்ஸ் இவ்வளோ அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இவங்கிட்ட சொல்லலாமா வேணாமா, சொன்னால் அசிங்கமாக சிரிப்பாளுங்களேன்னு யோசிச்சுட்டு டீ பார்த்துருப்பீங்க. இப்படியே தான் மதியம் வரைக்கும் ஆகுது. ஸோ லஞ்ச் பிரேக். ஜெகே வந்துட்டு ஆசையாக சாப்பாடுக்கிட்டு போகிறாரு. ஏன்னா காலையில் நல்லா சமைச்சிருப்பீங்கல்ல. அப்படியே இருக்கிற மாதிரி சிரிப்பு. என்னென்னா கிளாஸில் பார்க்குறப்பெல்லாம் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் இல்லை, ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறாரு. வாழ் இருந்திருந்தாலும் கோவம் வருது, இல்லைனாலும் மிஸ் பண்ணுறேன். எப்படி எனக்கு மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துருச்சா, இல்லை இதுக்கு முன்னாடி ஃபீலிங்ஸ் இருந்துச்சா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே நீங்கள் கொடுத்த சாப்பாடு பார்க்குறாரு. காலையில் சிரிச்சிட்டே கொடுத்துருப்பீங்க. பரவாயில்ல, அழகான ஒரு சிரிப்போட சிரிச்ச முகத்தில் வழி அனுப்புகிறா ஏன் வைப்பு அப்படின்னு நல்லா நினச்சிட்டு பைப்பில் டிஃபன் பாக்ஸ் திறக்குது. திறந்தா ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸில் ஒரு மாதிரி பருப்பு இருக்குல்ல. ஸோ பருப்பு மட்டும் இருக்குது. என்னது பருப்பு மட்டும் இருக்குது, இது சைடிஷா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கடிக்கிறாரு. பச்சை பருப்பு அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் டிஃபன் பாக்ஸ் வெயிட்டாக இருக்குது. சரி ஓகே அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு திறந்தா அதில் வெறும் அரிசி மட்டும் இருக்குது. என்னடா அது வெறும் அரிசி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு அடுக்கடுக்காக இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு அந்த காயெல்லாம் இருக்குல்ல, வெறும் காய் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கீங்க. அதில் ஒரு லெட்டர் வேறு இருக்குது. எடுத்து பார்த்தா உனக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, பதச்சா சமைச்சு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கீங்க. அவருக்கு நான் கடுப்பாயிடுச்சு. ஸோ ஹோபி வந்துட்டு அதை பார்த்துருவாரு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு நான் சிரிப்பு செம்மையாக கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போது ஹோபிக்கிட்ட மட்டும் சரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஏன்னா இதை வேலை பண்ணதுன்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல. ஸோ விழுந்து வேலை சிரிக்கிறாரு. இப்போ ஜெய்க்க வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணவும் நீங்கள் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்கிறீங்க. என்னடி இது அப்படின்னு கேட்குறாரு. வேணா சமைச்சு சாப்பிட்டுக்க மாமா அப்படிங்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மாமான்னு கூப்பிட்றீங்க ஆஃப்டர் லாங் டைம். என்ன தான் கோவம் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் அவருக்கு அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. வெய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. என்னாச்சு ஜெகே, ஒரே காலில் திட்டுற மாதிரி கால் பண்ண, வெயிட் வச்சிட்டா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லவும் மாமான்னு கூப்பிடுறா அப்படிங்கிறாரு. ஓ இவ்வளோ நேரம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வேறு கலாய்க்க ஜெகேக்கு ஒரு மாதிரி ஷையும் ஆகுது, கோவமும் வருது, பசியும் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறப்போ கரெக்டாக ஹோபி தான் வந்துட்டு சரி ஓகே பாப்பா ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பாடு தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் ஹோபி கேட்குறாரு. நாளைக்கு என்ன, இன்றைக்கி சாம்பாருக்கு பதிலாக பருப்பு, நாளைக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சுட்டே போடுறாரு. ஜேகே வந்துட்டு எல்லாம் என்ன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். அப்படியே வீட்டுக்கு வராரு. வந்து வராமையுமா உங்களை தான் வந்துட்டு கூப்பிடுறாரு. வாயின்னு கத்திக்கிட்டே நீங்கள் ஓடி
போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக ஒரு மாதிரி கோத்தில் தான் வந்திருப்பாரு, என்ன திமிரு விழுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா பக்கத்தையும் நான் கிடைக்கவே இல்லை. எங்கேயும் ஒழிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் எங்கேன்னு தெரியல. அப்போது டைனிங் ஹால் கிட்ட வரும்போது அவருக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. நீங்களே உங்களை காட்டி கொடுத்துட்டீங்க, வீட்டில் இருக்கிற பேருக்காக பர்ஃப்யூம் போடணும், ஆனால் பர்ஃப்யூம் போட்டுட்டு சுற்றுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து அங்கேயே டேபிள் கடையில் குனிஞ்சு பார்த்தா டைனிங் டேபிள் கடையில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. குறுகி போன மாதிரி வந்துட்டு ஜெகேக்கு பார்த்து சிரிப்பே வந்துருச்சு. பட் இருந்தாலும் கோவமாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு பிடிச்சி இருக்கிறாரு. நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டீங்க, நீங்கள் காலை பிடிச்சி வெளியே இழுத்துருப்பாரு. நீங்கள் சரக்குன்னு வெளியே வந்து விழுந்திருப்பீங்க. ஸோ உங்களை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு என்னடி என்னது என்ன பண்ணி வச்சிருக்கா, இதான் நீ சமைக்கிற லட்சணமா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் உனக்கு தேவை ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், ஃபுட்டாகவே கொடுத்தேன்னா இன்க்ரீடியன்ஸாக கொடுத்தா என்ன அப்படிங்கிறீங்க. ஸோ ஜெகே வந்துட்டு ஓவராக பேசாத பையன் அப்படிங்க, நீங்கள் திரும்ப ஓவராக பேச அது ஒரு மாதிரி சண்டையில் முடியுது. ஸோ இப்படி தான் கரெக்டாக இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கால் வருது. சாரா உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து கால் பண்ணுறாங்க. என்னடி இன்வைட் பண்ணுற, கல்யாணம் தான் பண்ணுறேன்ட்டு போனேன், ஆனால் இன்வைட் கூட பண்ணலை. கல்யாணம் பண்ணிட்டியா இல்லை என்ன பண்ணுற, ஒன்றுமே புரியல, உன்னோட நல்ல நேரமாக கெட்ட நேரமான்னு தெரியல. ஜெகே ப்ரொஃபஸரும் வரவே இல்லை தெரியுமா, ஒரு வாரம் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ சாரா வந்துட்டு ஏய் சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படிங்கிறீங்க, அப்போ வீட்டு எங்களை கூப்பிடலன்னு சொல்லி அவங்க கேட்க கூப்பிட முடியாத சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்க கோச்சுக்கல புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்குறா. இல்லை வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இதே ஊரில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வரோன்னு கேட்குறாங்க. பட் நீங்கள் இல்லை வேண்டாம் நான் சொல்கிறப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் டைம் போயிட்டே இருக்குது. அவருக்கு காலேஜுக்கு போகிறது வர்றது, நீங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சமைக்கிறது, ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவருக்கு இது பழகி போச்சு. அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் உங்கள் 2 பேருக்கு பயங்கர சண்டை போகும். சாரா கால் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு பிடிக்கல அவனை பிடிக்கலன்னே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவளும் என்னடி இங்கே இருக்க வரைக்கும் ப்ரொஃபஸரை பிடிக்கலன்னு, அது ஓகே, பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டை பிடிக்கலன்னா என்னடி பண்ண முடியும், நீ அதானே போய் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் அதான் போய்ட்டு ஆப்பத்தை ஏறி உட்காந்துக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவள் சிரிச்சிட்டே சரி ஓகே எப்போ தான் எங்களை வீட்டுக்கு வர வைப்பையோ தெரியல சரின்னு சொல்லிட்டு வச்சிட்றா. இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஜேகே கையில் ரிங் இருக்கிறத எல்லோரும் பார்த்துட்றாங்க. சாரா கேட்குறா ப்ரொஃபஸர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓ ஆமாம்ல நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெட்டிங்லாம் முடிஞ்சு சாரி யாரையும் இன்வைட் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அவங்க கல்யாணத்தில் நாங்கள் டான்ஸ் ஆடணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லவும் சாரி எனக்கு கொஞ்சம் இன்வைட் பண்ண முடியாத சுச்சுவேஷன், வேணும்னா என் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் பார்ட்டி தரேன்னு எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லவும் ஓகே நீங்கள் நாளைக்கு சண்டே தானே எல்லோரும் வந்துடுங்க, நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அதை பற்றி. அப்படி தான் நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஜாலியாக சுற்றுறது அதை இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. காலையில் 10 மணி ஆகுது, இப்போ தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு செம்ம டயர்டாக நைட் ட்ரெஸ்ஸோடு வரீங்க. அதுவும் மூஞ்செல்லாம் வந்துட்டு லைட்டாக அந்த கடலமாவெல்லாம் வேறு பூசிட்டு, ஏன்னா சண்டே நீங்கள் வந்துட்டு க்ளோவ் ஆகிற டே அப்படின்னு சொல்லிட்டு கடலமாவெல்லாம் மூஞ்செல்லாம் பூசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு கொண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வாயில் ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சிக்கிட்டே வரீங்க. வந்தால் டோர்பில் அடிச்சுட்டே இருக்குது. ஜேகே பார்த்தா காணோம், எங்கேயோ வெளில போய்ட்டு வந்து அடிக்கிறான் போலன்னு சொல்லிட்டு வந்து கதை திறந்தா ஜேகே தான் நிறைய திங்ஸ் கல் வச்சுருக்காரு. எதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் கேட்க அதுவா கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனை கெஸ்ட் வராங்களா, எதுக்கு இத்தனை சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டுபிடிக்கிறாரு. அவரும் சொல்கிறாரு போயிட்டு ரெடி ஆகிட்டு வான்னு. நீங்கள் உனக்கு தானே கெஸ்ட் வராங்க, நான் ஏன் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும் கூட இன்னும் கொஞ்சம் மாவாக போயிட்டு நின்றுட்டுருக்கிறீங்க. கரெக்டாக டைம் 11 மணி ஆகுது, எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஐயோ கீழே என்ன இப்படி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா உங்கள் ஹோல் கிளாஸே அங்கே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக முடிச்சு நிற்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் உங்களை அடையாளம் தெரியல, ஏன்னா ஃபுல்லாக கடலமாக பூசிக்கிறீங்க. மேரேஜ் ஆகி கூட 2 வருஷம் ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படின்னா 2nd இயர்லேருந்து 4th இயரே போயிட்டாங்க, ஓகேவா. ஸோ அப்படியே வந்துட்டு ஷாக்காக நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. சாராவை கூட நீங்கள் மீட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அப்படியே பார்க்குறா, சாரா தான் பார்க்குறா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே மயனா சிச்சி அவன் எப்படி இங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்க. ஜேகேக்கு செம்ம சிரிப்பு. எத்தனை நாளைக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாமல் ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இதான் என்னோடய வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஏன் சார் உங்கள் வைஃபோட பேச காட்டக்கூடாது எங்களுக்குன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணேன். ஏன் காட்ட மாட்டேன், இப்போவே காட்டுறேன், வா வா
போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜெகே கூட்டிகிட்டு போய் மூஞ்ச வேணே கழுவி விடுறாரு. நீங்கள் நான் இப்படி விட கத்துறீங்க, ஏய் கழுவிடி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஃபுல்லாக கழுவிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்து நிறுத்துறாரு. உங்கள் மொத்த கிளாஸுக்கு செம்ம ஷாக்கு. சாராக்குனா உயிரே இல்லை. ஒயன் அப்படிங்கிறா, நீங்கள் சாரா அப்படிங்கிறீங்க. அப்படியே மீரா பூஜா 2 பேர் விட்டால் வாங்கிட்டு வாங்கலாட்டுக்கு. என்ன இதெல்லாம்? ப்ரொஃபஸர் இவங்க தான், இவ தான், இல்லை இவங்க அவங்க ஒயந்தாங்க வைவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் எப்படி கூப்பிடுங்களோ அப்படி கூப்பிடுங்க, மரியாதை கொடுக்கணுங்க அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. உடனே சாரா, ப்ரொஃபஸர் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ங்கனால இங்கே இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்க, மேலேருந்து ஒரு சத்தம் மம்மி அப்படின்னு, அது குழந்த வயசில். என்ன குழந்த சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லோரும் மேலே பார்க்க குழந்த அழகு ஒன்று லைட்டாக மம்மி மம்மின்ட்டு அந்த மாதிரி தான். நீங்கள் அப்படியே மேலே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜெகே சிரிச்சிட்டே, ஒன்றும் இல்லை என் பையனா சிம் சிம் அப்படிங்கிறாரு. பையனா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஷாக்கு. சாராக்குண்ணா அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, பாவி பிடிக்கலன்னு நேற்று கூட சொன்னீங்கடி அப்படிங்கிறா. ஆமாடி எனக்கு வேணா பிடிக்கல அப்படிங்கிறீங்க, அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வேறு குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறா. அவளுக்கு சின்ன ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே அழுது சின்னோட ஃபேஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த ஏஐ பிக் இருக்கும்ல அப்படி குழந்தை ஃபேஸு. ஸோ அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அழகு. அப்படியே அவன் குறுக்குன்னு இருக்கிறான். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படியே அவள் எடுத்துக்கிறா. அவன் அப்படியே கட்டி பிடிக்கிறதுக்கு அவ்வளோ வாமாக இருக்கிறான். அவன் மாதிரி நல்லா இருக்கான் பண்ணிக்கிறதுக்கு. அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்கறதுக்கு இதுவே டெய்லி வரணும் போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கான். சிம்மும் நல்லா சாராக்கிட்ட ஒட்டிக்கிட்டான். ஒரு மாதிரி கண்ணத்தெல்லாம் வந்து பிடிச்சி பார்க்கறதுக்கு அதெல்லாம் பிடிச்சி பார்க்கறதுட்டு விளையாடிட்டு இருக்கிறான். அப்படியே தூக்கிட்டு கீழே வரா. ஸோ உங்கள் கிளாஸ் மொத்தமாக அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் சிம்முங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாரா, மீரா, பூஜா 3 பேரும் வந்து நின்றுக்கிறாங்க. உங்களை சுற்றி நீங்கள் திருத்துன்னு முழிக்கா, ஏண்டி நேற்று வீடியோ கால் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வேற பிடிக்கலன்னு சொன்னேன். சரி ஓகே நீ பிடிக்கலன்னு சொன்னேன், குழந்த பிறந்தது கூட ஏண்டி சொல்லலைன்னு சொல்லிட்டு போட்டு சாத்துறாங்க. நீங்கள் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜெகேக்கு செம்ம சிரிப்பு. ஸோ ஜெகே ஓடி வந்துட்டு, ஹேய் என் ஒய்ஃப் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பாரு அடித்து முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு பார்க்க, சார் இவன் நேற்று என்ன தெரியுமா சொன்னான், நேற்றுட்டல 2 வருஷமா உங்களை பிடிக்கலன்னு தான் சொல்லுவான். நேற்று கூட எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் குழந்தை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஜெகே சிரிச்சிட்டே சொல்கிறாரு, உன் ஃப்ரெண்டுக்கு ஏன் எனக்கு பிடிக்கலன்னா அவளுக்கு சிம்மி வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிம்மியா அது என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க, சிம்சிம்க்கு தங்கச்சி பாப்பா வேணும்னு சொல்லி ஒயன் கேட்டா. நான் சிம்சிமே போதும்னு சொன்னேன். அதனால மேலே கோவம் மேடம்க்கு. அதனால தான் டெய்லி எனக்கு அதாவது உங்களுக்கு கால் பண்ணி என்ன பிடிக்கலன்னு சொல்கிறா. நீ சொல்லு சிம்சிம்க்கு தங்கச்சி வேணும் தானேன்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே எல்லாத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐயோ என் மரத்தை வாங்குறானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜெக்கோட வாயை பொத்த. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் சேர்ந்து அந்த சோஃபா மேலே விழுந்துருவீங்க. ஒரு மாதிரி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுது நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி தான் அந்த பார்ட்டி வந்துட்டு ரொம்ப ஜாலியாக போகுது. உங்கள் கிளாஸ்மேட் எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஒயன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணி வச்சுருக்க பார்த்தியான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே வந்துட்டு எல்லோரும் அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் போக அந்த எம்பாரஸ்மெண்ட் எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சிம் வேறு நல்லா விளையாடுறான். ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து அந்த குழந்தை கலசாவன் வச்சு விளையாடவும் நீங்கள் ஜெகே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே உங்களை சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி செம்ம ஹாப்பியான மூமெண்ட் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டது இதுதானே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கல்யாணத்தில் இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஜெகே கிட்ட ஒன் டே சொல்லியிருப்பீங்க ஆஃப்டர் மேரேஜ். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சோகமாக சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு இப்படி கூப்பிட்டு வந்திருப்பாரு. பட் உங்களுக்கு என்னென்னா அவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு வந்துருப்பீங்க. சரி ஓகே எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சடன் மீட்டப் வச்சுருப்பாரு. அப்படியே தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத ஜெகே நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு பேர் ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் இப்போ தான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்கள் கணத்தில் கிஸ் பண்ண. ஸோ எல்லோரும் அழகாக அதை போட்டு எடுக்க அந்த மாதிரி அந்த டே ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ ஹாப்பி என்டிங் டியர். இந்த ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஸோ நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஒன் ஷாட்டோட பார்ப்போம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வருதாமா. ஸோ எனக்கு கொடுத்தோம் ஓகேவா. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன்.
அண்ட் வேறு என்ன, அந்த ஹைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ், ஓகேவா? கமெண்ட் பண்ணலான்னு பரவாயில்ல, உங்களுக்கு ஹைப் பண்ண பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி தட் மீன்ஸ் ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு சஜஸ்ட் ஆகும் வீடியோ, அதனால் ஓகேவா? வேறு என்ன, முக்கியமாக சொல்ல நினச்சேன். இந்த ஸ்டோரியில் ஒரு 2 விஷயம் நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுதா? ஸோ கெஸ் பண்ண முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நீங்கள் வந்துட்டு நான் கெஸ் பண்ணிட்டேன் இதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் சொல்கிற பாருங்கள். எந்த விஷயம்னா, அந்த சாங் எழுதியிருக்கோம்ல, அந்த அஸ்கஸ்கா பாட்டு, தும்ப ஜாலி சாங்கெல்லாம், இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய காலேஜ் டேஸில் இப்படி தான் சாங் எழுதியிருப்பேன். அதாவது அந்த சாங் எழுதுறது மட்டும் என்னோடது, மற்றபடி அந்த எப்படி சொல்கிறது, அந்த மாட்டிக்கிறதெல்லாம் நான் கிடையாது. ஸோ நல்லா படிப்பேன், அதனால் வந்து என் பேப்பர் திருத்த மாட்டாங்க, டக்கு டக்குன்னு மார்க் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்லலாம் வந்துட்டு பாட்டு போட்டு தான் எழுதுவேன். அப்படியே பாட்டுனா பாட்டு, இருக்கிற எல்லா பாட்டு, தமிழில் ஆரம்பித்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா பக்கம் போகும். ஸோ அந்த மாதிரி சாங்கெல்லாம் எழுதி வைப்பேன். அதை தான் வந்துட்டு சொன்னேன். அடுத்து இன்னொரு விஷயம், அந்த சுடு தண்ணி மேட்டர். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டோரிக்காக சொல்லலை, இது நிஜத்துலேயே நான் வந்துட்டு பண்ணினேன். யாருக்குன்னா என் ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு தண்ணி எப்போவுமே அதாவது நாங்கள் வந்துட்டு அந்த கேன்டீனுக்கு போகிறப்போ பேட்ச் வச்சா தான் 2 பேர் தண்ணி கொண்டு வருவோம். எப்போ நான் தண்ணி கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த நாத்தேரி என்ன பண்ண தெரியுமா, தண்ணி தூக்கி தொப்புன்னு வைக்கும். தண்ணி கொஞ்சம் கூட சூடே இல்லை, டெய்லி கொண்டு வராலாம் தண்ணி, எனக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு தூக்கி வைப்பா. என் ஃப்ரெண்டு தான். நானும் எத்தனை நாளைக்கு பொறுமையாகவே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நான் காலையில் அப்படி தான் கேண்டீனில் சாப்பிட்றப்போ தண்ணி வந்துட்டு சூடே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி என் அதாவது என்னை தட்டு கட்டி தள்ளி விட்டுட்டா. அந்த தண்ணி வந்துட்டு லைட்டாக கீழெல்லாம் சிந்திச்சு, தட்டில் சிந்தல கீழெல்லாம் சிந்திச்சு. அவள் பேச பார்க்கணுமே, அப்படியே ஏதோ ஒரு மாதிரி மூச்சு வச்சுருந்தான். எனக்குன்னா கோவம் வந்துருச்சு. அதனால் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் தான் போனோம். ஸோ நானே போய் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். என் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவளும் வந்துட்டு பார்த்தா, என்னடி சுடு தண்ணி மட்டும் பிடிக்கிறேன்னு கேட்டா. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, நீ எதுவும் சொல்லாத, அவள் வெறும் சுடு தண்ணி தான் கேட்டான்னு சொல்லிட்டேன். இத்தனை சூடாக எப்படி குடிப்பான்னு சொல்லிட்டு அவள் டவுட்டில் வந்தா. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், நேராக கொண்டு போய் தண்ணி வச்சுட்டேன். அந்த உதவி கர்ச்சிப்பை கையில் வச்சுருந்தது, கர்ச்சிப்போட பிடிச்சிருச்சு. அதனால் அதுக்கு சூடாக்குதான்னு தெரியல, எடுத்து அப்படியே வாயில் ஊற்றும். கரெக்டாக வாயில் வந்து போக தண்ணியெல்லாம் அப்படியே வந்துட்டு சாப்பாட்லேயே கொட்டை. அதுக்கப்புறம் 1 மாதம் சாப்பிடவே இல்லைங்க டியர். சாப்பிட்றப்பெல்லாம் அவளுக்கு ஒரு டேஸ்ட்டும் தெரியாது. அந்த அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடல, நான் வாய் வந்து போச்சுட்டா. ஸோ நான் வேணும்னா பண்ணல, அவள் சுடு தண்ணி தான் கேட்டால் நான் கொண்டு போய் கொடுத்தது இல்லை, ஏன் தப்பு எதுவும் கிடையாது. ஸோ அவள் சூடாக கேட்டான்னு சூடாக கொண்டு போய் கொடுத்தேன். 3/4 டம்ளர் சுடு தண்ணி, 1/4 டம்ளர் நார்மல் வாட்டர் கொடுத்தா கூட சுடலை, பத்தலை அப்படின்பா. அதனால ஃபுல்லாக சுடு தண்ணி கொடுத்தேன். அது என்னமோ வாய் வந்து போச்சுன்னு சொல்லிட்டு என்ன ப்ளேம் பண்ண நான் என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு அவள் அன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கோல்டு வாட்டரெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி விட்டுருக்கோம். பட் ஆஃப்டர் 1 மந்த் வரைக்குமே அந்த பக்கிக்கு சாப்பிட முடியல. எதை சாப்பிட்டாலும் மண்ணை திங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு டேஸ்ட்டே தெரியல, வாய் வந்து பூச்சின்ட்டே இருப்பாள். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருந்தாலாம் இப்போ எனக்கு நினச்சா ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் ஆட் பண்ணேன். ஓகே டியர், ஸோ இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லோரும் தீபாவளியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அவ்வளோதான். சரி, ஓகே, சில பேசாதீங்க. இடையில இந்த நிறைய பட்டாசு சவுண்ட் வந்துட்டு உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. என்னால் வேறு வழி தெரியல. நான் எதாவது நான் டெலிட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணாலும் கரெக்டாக பாதியில் வரும்போது இந்த பட்டாசு சவுண்டு கேட்குது. என்னால் எவ்வளோ டைம் டெலிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஒரு சிலதை விட்டுட்டேன். ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருந்து ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி நாய்ஸஸாக இருந்தால் ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க. பேசாதீங்க.